டேய் முக்காடு நேயர்களே, இந்த ஃபோட்டோவில் இருக்க ராகவ் அவரை பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர் நாடாளுமன்றத்தில் இவர் பேசுகிற பேச்சை பார்த்து நிறைய, அதாவது பிஜேபிக்கு எதிராக மோடிக்கு எதிராகவே அவர் ஃபேஸ் டு ஃபேஸு நிறைய டொக்கு கேள்விகளை கேட்டு ஈஸியாக வந்து டக்கவுட் பண்ணுறதுல கில்லாடி தான் இந்த ராகவ். ஏற்கனவே ஏர்போர்ட்டில் ஒரு டீ காஃபியோட ரேட்டு 200-300 விற்றுருந்த நாடாளுமன்றத்தில் பேசி அதை கம்மி பண்ணி 10 ரூபாய்க்கு கொண்டு வந்த தலைவர் இவர் தான். அதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சிம்முக்காரன் கம்பெனி, இந்த ஜியோ, இந்த ஏர்டெல்லு, இந்த வோடாஃபோனு, இந்த டூமாங்கோலி கம்பெனி எல்லாருமே ஒரு ட்ரிக் வச்சுருக்கானுங்க. அதாவது ஒரு 1 மந்த்னா அவங்களுக்கு வந்து 28 நாட்கள் தான். அப்படி 28 நாட்கள் கணக்கு போட்டால் அவங்களுக்கு வருஷத்தில் இன்னொரு எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி நாம் வந்து பே பண்ணுறோம். ஒரு வருஷத்துக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட், 1 மந்த் பேமெண்ட் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி 28 நாள்னு போட்டால் அந்த 28 நாள் எதுக்கு போடுறீங்க? ஏன் 28 நாள்? அப்படி போடக்கூடாது. ஒரு மாதத்துக்கு ஏன் கூலி வேலை செய்கிறவனுக்கு ஒரு மாதத்துக்கு 30 நாள் 31 நாள் இருக்குது? ஏன் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறதுக்கு மட்டும் ஒரு மாதத்துக்கு 30 நாள் 31 நாள் இருக்குது? ஏன் ரீசார்ஜுக்கு மட்டும் 28 நாள் வச்சுருக்கீங்க? ஏன் 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 அப்படின்னு சொல்லி நம்ம மோடிஜி கவர்மெண்ட்டை பார்த்து கேள்வி கேட்டு கேட்டு இப்போது 30 நாளாக மாற்ற போகிறாங்க. 1 மந்த்துக்கு 30 நாளாக 31 நாளாக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே அறிவிக்கும் இன்னும் கொஞ்ச நாளில். அதுக்கான சட்டப்பூர்வமான நடவடிக்கைலாம் வந்துருச்சு. அது கவர்மெண்ட் இதாக அதிகாரப்பூர்வமாக அறிக்கையும் வெளியிட போகிறாங்க இன்னும் ஒரு சில நாட்களில். அதாவது ஏழைகளோட தலைவன் சொல்லி இவர் சோசியல் மீடியாவில் புகழப்படுறாரு. இவரோட சோசியல் மீடியா பேஜோட அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பாருங்கள், சூப்பராகவே இருந்துச்சு. நான் இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தேன். நம்மளோட முக்காடு நேயர் ஒருத்தவங்க இவங்களை அனுப்பிவிட்டு இவங்களை பற்றி பேச சொன்னாங்க. ஏன்னா இவங்களை பற்றி நான் பேசுறதை விட நிறைய பேர்த்துக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. அதை பற்றி கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முக்காடு நேயர்களே.